வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். செக்கட்ரிக்ஸ் வாயிலே நுழையாத பேராக இருக்குதுல்ல. ஓகே, செக்கட்ரிக்ஸ்னு என்னென்னா நம்மள மாதிரி ஒரு பென்டன் ஃபேனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியான இன்னொன்று தான் அந்த செக்கட்ரிக்ஸு. ஸோ ஆம்னிட்ரிக்ஸ் என்ன பண்ணும், யூசர் கேட்குற ஏலியனை யூசரே அந்த ஏலியனாக மாறுற மாதிரி டிசைன் இருக்கும். பட் இந்த செக்கட்ரிக்ஸ் அப்படி இல்லைங்க. நீங்கள் என்ன ஏலியனாக மாறோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன ஏலியனை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வார்த்தை தட்டினீங்கன்னா அந்த ஏலியனே உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அதுவும் ஃபீமேல் ஏலியனாக மட்டும்தாங்க எல்லாமே இருக்கும். எல்லா ஏலியன்ஸுமே ஃபீமேல் வெர்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. வாங்க இந்த செக்கட்ரிக்ஸை பற்றி முழு டீட்டெயில் யார் கிரியேட் பண்ணால் இது எப்படி வேலை செய்யும், இதோட ஸ்டோரி லைன்னு மொத்தமாக பார்த்துருவோம். இந்த செக்கட்ரிக்ஸ் யார் உருவாக்குனான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸில் இருக்கிற ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூசர் தாங்க இதை உருவாக்குனவர். அவர் வந்து அமெரிக்கான்னு நினைக்கிறேன். இந்த செக்கட்ரிக்ஸ் ஸ்டோரி லைனை வந்து ஒரு காமிக்காக தான் அவர் உருவாக்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு செக்கட்ரிக்ஸோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் இருக்கும். பென் வந்து நார்மலாக பச்சை கலரில் எக்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு பதிலாக பிங்க் கலரில் ஹர்ட்டின் ஷேப்பில் எக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் பண்ணுற பட்டனே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஹர்ட்டின் மாதிரி ஹர்ட் ஷேப்பில் அந்த பட்டனும் இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த செக்கட்ரிக்ஸோட டிசைனே இருக்கும். இந்த பென்டன் செக்கட்ரிக்ஸோட ஸ்டோரியில் வந்து இந்த செக்கட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, ஆஸ்மந்த் தான். இந்த செக்கட்ரிக்ஸ்க்கான ஐடியா கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் தாங்க. ஆஸ்மந்த் வந்து எப்பவும் போல் ஆம்னிட்ரிக்ஸ் தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். பென்டன் சீரீஸில் பார்த்தீங்களா, அதே ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் வந்து கிராண்ட்பா மேக்ஸ் வந்து உள்ளே வராரு. ஒரு ப்ளம்பர் வந்து ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுத்துட்டு போக வந்து கிராண்ட்பா மேக்ஸ் உள்ளே வராரு. அங்கே வந்து நம்ம ஆஸ்மந்த் வந்து ஆல்பிடோ வச்சு ஒரு சும்மா ஜெனட்டிக் கோடு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க கலரை வச்சு. அது மூலமாக ஆல்பிடோ வந்து பச்சை கலரில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த மாடிஃபிகேஷன் மூலமாக அவர் ரெட் கலரில் மாறிடுவார். அதுக்கப்புறம் இந்த கலரே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆஸ்மந்த் யோசிச்சுட்டு இருப்பார். நீங்கள் வேணால் பிங்க் கலர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் ஐடியா கொடுப்பாப்புல. அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மந்த் நான் அந்த டிவைஸ்குள்ளே போயிட்டு அந்த கிராண்ட்பா மேக்ஸை வந்து லிவர் ஆன் பண்ண சொல்லுவாப்புல. திடீர்னு அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகி ஆஸ்மந்த் உள்ளே இருப்பாரா, பச்சை கலரில் மாணவர் பிங்க் கலராக வெளியில் வந்து நிற்பார். அவரோட ட்ரெஸ்ஸு கண் எல்லாமே இப்போ ஒரு பிங்க் கலர் தோற்றமாக வெளிப்படும். பரவாயில்லையே, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குற, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ தான் அவர் சொல்லுவார், என்னோட பேர் தான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீ தான் அந்த திறமசாலி ப்ளம்பரா, உன்னை பற்றி தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, ப்ளம்பர்லேயே நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்மந்த் வந்து மேக்ஸை கூட்டிகிட்டு போய் இந்த ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸை காமிப்பாப்பில். இப்போ நான் கரண்ட்டாக உருவாக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வெப்பன் தான் இது. ஸோ இதை வந்து உலக அமைதிக்காக நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏ இதில் இருக்குது. ஸோ யூசர் வந்து எந்த ஏலியனாக மாறணும்னு நினச்சாலும் அதை மாற்றி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். இது உனக்கு தான் சூட் ஆகும் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆஸ்மந்த் சொல்லுவாப்பில். நான் ஏன் இன்னொரு ஸ்பீசிஸாக மாறணும்னு ஆசைப்பட போகிறேன், அதுக்கு பதிலாக என்னோடய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த ஸ்பீசிஸே வந்தால் என்ன, அந்த ஏலியனே வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாப்புல. ஸோ ஆஸ்மந்துக்கு வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பிடோ கூட்டிகிட்டு போய் இதுக்கு கலரும் கொஞ்சம் டிசைனும் மாற்றுவாங்க. ஸோ ஆஸ்மந்த் வந்து ஏற்கனவே பிங்க் கலர் மாறினார்ல, ஸோ அதனால் இவர் அந்த வாட்சுக்கும் பிங்க் கலராக மாற்றி விட்ருவாப்புல. அதுக்கப்புறம் மேக்ஸ் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபங்க்ஷனையும் மாற்றி விட்ருவாப்புல. ஸோ அதுக்கு பேர் செக்கட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுருவாப்புல. ஸோ இந்த செக்கட்ரிக்ஸோட ஒர்க்கிங் என்னென்னா, எப்பவும் போல் நம்ம எந்த ஏலியனை வர வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏலியனை வந்து தட்டினா போதும், அந்த ஏலியன் வந்து முன்னாடி வந்து நிற்கும். அது ஒரே ஒரு தாட்டி, ஃபஸ்ட்டு தாட்டி அது மாறும்போது மட்டும்தான் அது முன்னாடி வந்து அந்த ஏலியன் நிற்கும். மிச்ச தாட்டிலாம் நம்ம எந்த ஏலியனாக மாறணும்னு நினைக்கிறோமோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஏலியனே அதுவே இன்னொரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எனக்கு இந்த செக்கட்ரிக்ஸை பார்க்க போக்கிமானோ இல்லை யோக்காய் வாட்ச் தாங்க ஞாபகம் வருது. இது சம்மன் பண்ணுற எல்லா ஏலியனுமே ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பென்னோட டிஎன்ஏ இருக்குது இல்லைங்க, பென்னோட டிஎன்ஏவும் அவள் மாறுறோன்னு நினைக்கிற அந்த ஏலியனோட டிஎன்ஏ ரெண்டு கலந்து தான் ஒரு இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து நிற்கிது. ஸோ அந்த ஏலியன் வந்து ஆஃப் ஹைப்ரிட்னு வச்சுங்களேன். அந்த ஏலியன் பாதி, பென் வந்து ஹியூமன் தானே, ஸோ அந்த ஹியூமன் ஸ்பீசிஸு இது ரெண்டும் பாதி பாதி இருக்கும். ஸோ இது பென் சம்மன் பண்ணுற எல்லா ஏலியனுமே ஒரு ஹைப்ரிட் ஏலியன் தான். இதில் இருக்கிற முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டே இங்கே டைம் அவுட் ஃபங்க்ஷனே கிடையாதுங்க. பென் வந்து இப்போ ஒரு தாட்டி அவன் வந்து ஏலியன் சமான் பண்ணிட்டான், அது ஏலியன் வந்து திரும்பி வாட்சுக்குள்ளேலாம் போகவே போகாது. பென் வந்து வேறு ஒரு ஏலியனாக வேணும் அப்படின்னு நினச்சா அவர் அடித்தா அந்த ஏலியனே வேறு ஒரு ஏலியனாக மாறுமே தவிர்த்து அந்த வாட்சுக்குள்ளே ரிட்டன் போகிறதே கிடையாது. ஸோ எப்போவுமே அந்த ஏலியன் அவர் கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து டிஎன்ஏ ஸ்கேனிங் மோட்லாம் இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோல் கூட அன்லாக் பண்ணிக்கலாம், அப்புறம் லைஃப் சேவிங் மோடு கூட இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ், அதாவது நம்ம ஒரிஜினல் சீரீஸில் இருக்குதுல்ல, ஒரிஜினல் சீரீஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதில் டைம் அவுட் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ஏலியன்ஸை பற்றி பார்க்கலாம். பென் சம்மன் பண்ணுற எல்லா ஏலியன்ஸுமே வந்து வரும்போது அப்படியே ஒரு மெமரி லாஸ் ஆன மாதிரி, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோ எதுவுமே தெரியாது. ஏன்னா வாட்ச் தானே அந்த 7 ஸ்பீசிஸ்லாம் க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
அவங்க வந்து ஒரு புதுசாக பிறந்த குழந்தைங்க மாதிரி. ஸோ அதனால தான் வெளியில் வர எல்லா ஏலியன்ஸுமே எந்த ஒரு ஞாபகமும் எதுவும் இருக்காது. அவங்க பேர் முதற்கொண்டு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்க எந்த ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பென் சமன் பண்ணுற எல்லா ஏலியன்ஸுக்குமே ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் யூசரோட பேச்சை வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு தட்டாமல் யூசர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு நடந்துக்கும். எல்லா ஏலியன்ஸுக்குமே ஒரு தனித்தனி ஒரு ஆட்டிடியூடோ ஒரு கேரக்டரோ இருக்கும். ஹீட் பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காமிங்காக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்த மாதிரி நடந்துக்கும். இதுவே வைல்ட் மட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாய் மாதிரி டாக் மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஏலியனுக்கும் ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். இப்போ பென்னே மாறும்போது ஒரு ஒரு ஏலியனாக மாறுறாரு. அந்த ஏலியனுக்கு தகுந்த மாதிரி அவர் கேரக்டர் கொஞ்சம் வேறுபடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏலியனை சமான் பண்ணும்போது அந்த ஏலியனுக்கும் ஒரு ஒரு தனித்தனி கேரக்டர் ஆட்டிடியூடும் மாறும். அப்போ ஒரிஜினல் சீரீஸில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியும் போகும். ஹீட் பிளாஸ்ட்டாக ஏலியனோட டிசைன்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏலியனோட டிசைனுக்குலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு யூசர் மட்டும் இந்த டிசைன்லாம் பண்ணல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்லாம் கிரியேட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட்டு பென் வந்து அந்த எல்லா ஏலியன்ஸுமே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நினைக்கிறாப்புல. ஸோ அதனால் அவங்க மேலே வந்து எந்த ஒரு அட்ராக்ஷனோ எந்த ஒரு ஃபீலிங்ஸ் அந்த லவ் அஃபெக்ஷன் எதுவுமே வராது. அவங்கள பார்க்குறது எப்படின்னா இவங்களாம் ஒரு சூப்பர் ஹீரோஸ். ஸோ அதனால் இவங்கள வச்சு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் பென் நினைக்கிறாப்புல. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, 10 வயசு பையன். அவனுக்கு எங்கே போய் அந்த மாதிரி ஃபீமேல் ஏலியன்ஸ் அட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் அவன் ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறான் எல்லா ஏலியன்ஸையும். இந்த சீரியஸில் வில்காஸ் இருப்பாப்புல. அவரோட மோட்டிவ் எப்பவும் போல தான். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பீசிஸோட ஏலியன்ஸையும் இவரோட ஆர்மிக்கு கொடுத்து ஒரு பவர்ஃபுல் ஹைப்ரிட் ஏலியன் ஆர்மியாக உருவாக்கணும் தான் இவரும் நினைப்பார். ஸோ எப்பவும் போல் அந்த சக்கட்ரிஸை தேடி இவரும் வந்துட்டு இருப்பாப்புல. ஸோ ஸ்டோரி நார்மலாக தான் போகும். இதில் வந்து பென்னும் ஃபீட்பேக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் சீரீஸில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு பென்னோட ஃபேவரட் ஏலியனே ஃபீட்பேக் தான். அது எப்படி டெத் ஆகும் மறுபடியும் ரீஅப்பயர் ஆகும் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கோஸ்ட் ஃப்ரீக் இருக்குது. கோஸ்ட் ஃப்ரீக் என்ன பண்ணுன்னா அது வந்து தன்னிச்சையாக செயல்படும். நம்ம எப்படி மனுஷனோட டிஎன்ஏயும் நம்ம டிஎன்ஏ மேட்ச் ஆகி ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கோஸ்ட் ஃப்ரீக்காக உருவாகிறோம் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வாட்சை விட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் நடக்கும். இதில் என்னென்னா யூசர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இதில் என்ன ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. இந்த பென்டன் சக்கட்டிக் ஸ்டோரி லைனை வந்து அவர் முழுசாகவே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் இந்த ஏலியன்ஸோட டிசைன்ஸும் அது கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டரு அதோட ஹிண்ட்ஸு இதெல்லாம் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபேன்மேட் காமிக்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கார்னெட்ரிக்ஸ் மாதிரி ரொம்பவே கொடூரமாக இல்லாமல் இந்த வாட்ச் வந்து சம்மன் பண்ணி நம்ம அதாவது ஒரு யூஸருக்கும் அதை சம்மன் பண்ணுற ஏலியனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே க்ரியேட் பண்ணுது. ஒரு பாண்டிங் மாதிரி போக்கிமானில் வர பாண்டிங் மாதிரி இந்த ஏலியன்ஸுக்கும் ஒரு யூஸருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுது. நீங்கள் தனிமையில் இருக்க மாட்டீங்க இந்த வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா. எப்போவுமே அந்த ஏலியன் உங்கள் கூடவே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஏலியன் வந்து உங்களை காப்பாற்றிடும். உங்ககிட்ட இந்த செக்கட்ரிக்ஸ் கிடச்சா நீங்கள் வந்து எந்த ஏலியனை சமம் பண்ணி எந்த ஏலியன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. இந்த ஃபேன்மேட் காமிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் போடுங்கன்னு சொல்லி வந்ததுன்னா நான் கண்டிப்பாக போடுறேங்க. இல்லை வேறு ஏதோ ஆம்னிட்ரிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்போ அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் இதோட ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறவங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் போட ட்ரை பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரீமர்ஸ். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.